பிளட் மூன். ஒரு இயரினஸ் ஃபுல் ரெட் ஸ்கை கவர் ஆகியிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேலஸ் தான் பிளாக் டாவோ செக்டோட பேஸ். சைலண்டா இருந்தாலும் இதுல தான் நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு ரூம் மூலையிலிருந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. சோ த மிஷன் ஃபெயில்ட்னு ஒருத்தன் கேக்குறான். ஆமா, அங்க இருக்கிற மாஸ்டர் ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு சொல்றா. யங் மாஸ்டரும் அப்படித்தான், போத் டோட்டலி ஃபியூரியஸ். ஏன்னா இது ஒரு சீக்ரெட் மிஷன். பிளாக் டாவோ செக்டா ஃபாரஸ்ட் பேண்டிட்ஸ் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி டைகர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோவை அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்றா. ஆனா அந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அவன் சொல்றா, நீ ஸ்டோலன் கார்கோவும் ஜியாட் கிளானோட ரிவார்டும் வாங்கியிருக்கலாம். ஆனா நீ லூசு மாதிரி சீன் ஸ்பாயில் பண்ணிட்ட. ஒரு சிம்பிள் டிஸ்கைஸ் மிஷன் கூட பண்ணி முடிக்கல நீன்னு சொல்றான். இவன் அப்படியே கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தி ஆம்புஷ் ஃபெயில்ட், வி லாஸ்ட் மென்னு அவ சொல்றா. இப்போ இவன் எவில் அலையன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ட்ரிபியூட்டும் கொடுக்க முடியல. தப்பிச்சோன்னு நினைச்சோம், ஆனா ஒரு பெரிய பயம் இருக்குன்னு சொல்றா. மணி கலெக்டிங் டீமன். அந்த டீமன் வந்தா என்ன செய்வோம்? எனக்கு பயமா இல்ல, பயத்தை விட இது டெத் கேரண்டின்னு சொல்றா. இது ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருந்த சீன் அல்ல, இது கையில இருந்து போயிடுச்சு. நம்ம டைகர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோவை எடுத்த முடிவு நிறைய சோல்ஜர்ஸ் அனுப்பினோம். நம்ம நினைச்சது என்னன்னா வைப் தம் அவுட். ஆனா ரியல்ல நம்ம தான் வைப் ஆயிட்டோம். நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். டோட்டல் டிசாஸ்டர்னு சொல்றா. அந்த அட்டாக்ல யாரும் திரும்பி வரல இல்ல கேக்குறா. யாரும் ரிட்டர்ன் வரல. நாம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு தெரியல. நாம ஃபர்ஸ்ட்ல தான் ஒரு எலைட்டா அனுப்பியிருக்கணும். பிளாக் டாவோட எலைட் 4ல இருந்து ஒருத்தன் போயிருந்தா இது எல்லாம் நடக்காம இருந்திருக்கும்னு சொல்றான். நானே தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு மெஸ் வரும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்றான். அவ சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்ற மாதிரி நாங்க தான் ரெஸ்பான்சிபிளா? சீரியஸா? அவன் சொல்றான். லெட் மீ மேக் ஒன் திங் கிளியர். இனிமே தப்பா நடக்குதுன்னா கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு வார்னிங் வச்சிருக்கான். இனிமே இப்படி நடந்துச்சுன்னா நீங்கெல்லாம் செத்துருவீங்கன்னு பயப்படுத்துறான். காட் இட்னு ஒரு டெட்லி சைலன்ஸ்ல சொல்றான். அவன் ஓகே புரியுதுன்னு சொல்றான். டைகர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ ஃபெயில் ஆகலன்னா டைகர் பிட் செக்டர் கார்னர் பண்ண முடியாது. அந்த யங் மாஸ்டரோட கல்யாண பிளானை அடுத்த ஸ்டெப்க்கு மூவ் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த பொண்ணு வேணும் சொல்றா. அவர் சொல்றாரு, சொன்னேல்லடா புரிஞ்சிடுச்சுன்னு கத்துறான். என்ன சவுண்ட் அது? என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வருது. என்ட்ரன்ஸா? ஆனா அங்கதான் நாங்க பெஸ்ட் கார்ட்ஸா வச்சிருந்தோம்ல, நம்ம 4 லைக்ஸ்னு சொல்றான். 2 சீனியர் ஃபைட்டர்ஸ் பார்த்தா உடனே ஸ்வெட் வருது. நம்ம வெட்டனான மாஸ்டர் கூட பேனிக்காக ஆரம்பிச்சிட்டான். அந்த டோர் கீன்னு ஓப்பன் ஆகுது. ரெட் லைட்டோட நம்ம ஹீரோ தான் நினைக்கிறேன் என்டர் ஆகுறான். எல்லாரோட ஹெட்டும் கீழே விழுது. அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, 4 பெரிய தலைங்களை உடனே கில்லா? ஐயோ பாவி, இது எப்படி நடந்துச்சு? ஆர்த்தடாக்ஸ் செக்ட்ல இருந்து ஒரு மாஸ்டர் வந்துட்டார் போல இருக்குடான்னு ஹீரோ மாசா வரான். ஆனா கை ஃபுல்லா பிளட். இவன் தாண்டா அந்த 1 மேன் ஆர்மி. அவ சொல்றா, வெயிட், நான் ஜாவ் கிளான்டா. பிளாக் டாவ் கூட எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. நான் வந்தது ஜஸ்ட் நெகோசியேஷனுக்கு தான். ப்ளீஸ் கில் பண்ணிடாதன்னு சொல்றா. நீ இங்க எங்களை வைப் பண்ண வந்திருக்க மாதிரி தெரியுதுடான்னு சொல்றா. ஐயோ என்னடா இது, கண்ணுக்குள்ளேயே கிழிச்சிட்ட. என்னடா பண்ற? நான் ஜாவ் கூட்டத்துல இருந்தவன்டா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் பிளாக் டாவ் சைடு இல்லையேடான்னு அவன் சொல்றான். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, டீமன் பிரேக்கர்ஸ்னு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க கூட சண்டை அடிச்ச மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பயங்கரமான டேஞ்சர் இருக்கு. அவங்க ரத்தமே பாய்சன் தான்னு சொல்றா. இந்த லுக் பாருங்க, ட்ரூ டீமன் பிரேக்கர் பாய்சன் போல இல்ல, ஆனா இன்னும் நிறைய கஷ்டம்தான். சில்லி பவுடர் கையில போட்ட மாதிரி இருக்குல்ல. ஓகே ஐயோ இவனுக்கு என்னடா ப்ராப்ளம்? டேமிட்னு கூப்பிடுறான். என்னடா பண்ற நீன்னு கத்துறான். ஹேண்ட்ல ஃபுல்லா பிளட். அவன் அந்த குதிரையோட எலும்பு வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்றான். இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நல்ல லெவல், அது 4 எலைட்ஸ் ரேஞ்சுக்கு இல்லன்னு அவனே சொல்றான். என்னடா இது, இப்படி பவர் வேற லெவலா இருக்குன்னு நினைச்சிட்டு நன்னா வேலி சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ கில் பண்ற மைண்ட்ல இருக்கால. அவன் அந்த அவார்டை ஃபுல்லா வச்சு அடிக்கிறான். நீ ஒருத்தனை கூட இல்ல, நீ மேட் டெமோண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்விங் அட்டாக் பண்றான். ஆனா பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிறவன் காமா கவுண்டர் பண்றான். நம்ம ஹீரோ அவன் பண்ணிட்டோட தலையிலேயே ஒரு அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டான். யாரு ஆர்த்தடாக்ஸ் யாரோ அன்ஆர்த்தடாக்ஸ்னு யோசிக்காம ஒரு தெரியாத பயங்கரமான பசங்க இருக்காங்கன்னு சொல்றா. அவங்க எல்லாரையும் மார்ஷியல் வேர்ட்ல டிஸ்ட்ராய் பண்ணணும் சொல்றா. நம்ம ஹீரோ செக்டுக்குள்ள வந்துட்டான். இவன் மான்ஸ்டர்னு நினைக்கிறா. டீமன் யூசர்ஸ் ஒரு லெவல் வரைக்கும் சாவேஜ் பீஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அவர் சொல்றாரு, இவன் ஜாவோ விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும் போது நான் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாரு. நான் போய் ஈவில் அலையன்ஸை காண்டாக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். அலையன்ஸ்லாம் முடியுதுன்னா மார்ஷல் அலையன்ஸ் கிட்ட போய் சொல்லணும். இதுவே பாசிபிளா? அவன் டெமானிக் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தும் அவன் மனசாட்சியும் சானிட்டியும் காப்பாத்திருக்கான். வேற லெவல்டா. யாராவது இவ்ளோ பவர் கெயின் பண்ணாலும் மோஸ்ட்லி கிரேசி ஆயிடுவாங்க. ஆனா இவன் மத்தவங்க மாதிரி இல்ல. இது பீக் ஸ்டேஜ் மாஸ்டரா?
அவன் ஆரா பிளட்டோட டிமானிக் ஆராவோட அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இப்போதான் அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா அவன் ஸ்டில் காமா இருக்கான். ஒரு டீப் பிரெத் வச்சு சில்லா நின்றுக்கான். அதோட மேல என்னமோ இன்னும் சர்ப்ரைஸ் கொடுக்க போற மாதிரி இருக்கு. ஷிட்டா, அவன் டெமோனிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றான். இதுதான் ரியல் டெரர்னு யோசிக்கிறான். அவர் ஃப்ளோர்ல விழுந்து அவர் ஃபியர்ல ப்ளீஸ் ஃபோர்கிவ் மீன்னு கேக்குறான். ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு கால்ல விழுந்து கேட்டுட்டு இருக்கான். அவனோட ஹெட்டும் உடைச்சிருவான்னு பயத்துல இருக்கான். அவர் ஃபுல் பவுடவுன் பண்றாரு. போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெட் ஃப்ளோர்ல. நோபல் சார், நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இவன் பாவம்னு இல்ல, இவனுக்குள்ள கொஞ்சம் மனசுல பிளான் இருக்குன்னு தெரியுது. இவ்ளோ பயத்துல கூட லாஜிக்கா பேசுறான். சோ நாட் அ ஃபூல்னு யோசிக்கிறான். தென் கிவ் அப் யோர் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டான். ஒயிட் ஹேர் ஷாக் ஆயிடுறா. என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸா? இது சரியான சைக்கலாஜிக்கல் அட்டாக். லைஃபே விட்டு கொடுன்னு சொன்னா கூட இவன் கொடுப்பாங்க. பட் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா அதோட ஐடென்டிட்டி, பவர், ப்ரைட், இது சரண்டரிலும் பெரிய பெயின். ஹீரோ சொல்றா, நீ எதிர்ப்பு சொன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு. ஒயிட் ஹேர் சொல்றா, என்னோட கலியை விட்டா என்னை செத்ததுக்கும் சமணும்னு யோசிக்கிறா. இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு போறா. ஹீரோ சொல்றா, உனக்கு அதே தைரியம் இருக்கா? நான் நினைச்சேன் நீ எப்படிதான் பண்ணுவான்னு சொல்றா. நான் சொல்லியும் தெரியும்டா, நீ ஒரு கையால ஒன்னும் இல்லைன்னு. நீ வெறும் வாய் பேச மட்டும்தான் லாயக்கு. ஆனா சண்டை வரும்போது சுத்தமா ஜீரோடான்னு சொல்றா ஹீரோ. ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிட்டே ஒயிட் ஹேர் சொல்றா, இதுதான் உன்னோட எனர்ஜியா? பீக் ஸ்டேஜ் மாஸ்டர்னு நீயே சொல்ற. ஆனா எதும் பத்தி தெரியுது, நீ ஃபேக்டா. உன் லெவல் செகண்ட் ரேட்டா. ஒரு ஆசாமி கூட இல்ல நீன்னு சொல்றா. என்னையே இப்படி பேசுறியா? உனக்கு ரொம்ப தைரியம்டான்னு சொல்றா ஹீரோ. நீ ஒரு ஜோக்கல் மாதிரி இருக்க. நான் யோசிச்சதை விட ஈஸியா இருக்கு இது. நான் இப்போதான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றா. பிளாக் டாவை பியூரிஃபை பண்ண நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சோ கைஸ், இதுதான் சாப்டர் 6 முடியுது. அண்ட் இது ஒரு ஆன்கோயிங் மன்வா தான். நெக்ஸ்ட் சாப்டர் வந்ததும் போட்டுடுறேன். அதுவரை நான் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற மன்வா போட்டுடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க.